ஐயா அந்த செய்வினைன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னங்க ஐயா? அதாவது வந்துமா, ம், செய்வினை. ம், நாம என்ன செய்யறோமோ, ம், அது நமக்கு திரும்ப வரும். ம். அதுக்கு பேரு தான் செய்வினை. சூப்பர். இத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ம், இன்னைக்கு நாம ம், ஒருத்தருக்கு உணவு குடுத்தோம்னா, இந்த உணவு நாளைக்கு இறைவன் நமக்கு குடுப்பார். ம், இன்னைக்கு நாம ஒரு நல்லது செஞ்சு வச்சோம்னா, நாளைக்கு அது நமக்கு வந்து ம், நல்லது கிடைக்கும். ம். இன்னைக்கு யாரு நல்லதுன்னா என்னன்னு தெரியல. சரி. ஒரு காலண்டர் வந்து பாத்தீங்கன்னா, ம், அந்த காலண்டர்ல ராசி, நட்சத்திரம் ம், இது எல்லாம் இருக்கும். ம், இன்னைக்கு அள்ளி கொட்ட போதுன்னு இருப்பாங்க. ம், இது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். ம், இப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நல்ல விஷயங்கள் அந்த காலண்டர்ல நெறைய இருக்கும். ஆனா அது ஒரு நாளைக்கு மட்டும் தான் அது ம், யூஸ் ஆகும். ம், அது அடுத்த நாளைக்கு அது யூஸ் ஆவாது. ம், அடுத்த வருஷத்துக்கு அது யூஸ் ஆவாது. ம், அது மாரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும். ம், இந்த வாழ்க்கையில வந்து நீங்க நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ம், நாம கருவறையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம், ம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ம், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தாய் தந்தை நம்மள வணங்குறாங்க. நம்ம ம், தாய் தந்தை வந்து நம்மள நல்லா சீராட்டி, தாலாட்டி, நம்மள வணங்கி, ம், நம்ம தாய் தந்தை ஒரு நல்லொழுக்கத்துக்கு வரணும், ம், நல்லா இருக்கணும் ம், அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம தாய் தந்தைலாம் நம்மள வளர்த்து கொண்டுட்டு வர்றாங்க. ம், அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல ம், நாம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இறைவன் நம்மள ஃப்ரீயா விட்டுருவாரு. ம், இவன் என்ன செய்றான்? இவன் ஏது பண்றான்? அப்படிங்கிறத ஃப்ரீடமா விட்டுறாரு. நம்ம தாய் தந்தை நம்மள எப்படி விடுறா மாரி நம்ம கடவுளும் விட்டுருவாரு. ம், நீ ஆடு. உன்னால எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ நீ ஆடுடா. ம், உன்னுடைய ஆட்டத்த வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இறுதி கட்டத்துல வச்சுருவாரு. ம், அப்ப நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ம், இந்த மாய உலகத்துல மாட்டிக்கிட்டு, இந்த உலகத்துல எல்லாமே அவரு குடுத்திருக்கிறாரு. ம், நல்லவனையும் குடுத்திருக்கிறாரு, கெட்டவனையும் குடுத்திருக்கிறாரு. செய்வினை செய்றவன் பொம்மை செய்றவனும் விட்டுருக்காரு. ம், கொடை பிடிக்கிறவனும் விட்டுருக்காரு. ஊசியால குத்துறவனும் விட்டுருக்காரு. அத எடுக்க நல்லவனையும் விட்டுருக்காரு. அதுக்கு மேல நம்ம சிவபெருமானும் இருக்காரு. அதனால நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நாம எத நோக்கி போறோம்? எதுக்கு சிவாலயம் கட்டி வச்சிருக்காங்க? எதுக்கு அம்பாள் ஆலயம் கட்டி வச்சிருக்காங்க? அதெல்லாம் எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க? இதையெல்லாம் தீர்க்க முடியாதவங்களா மற்றவங்க தீர்த்துற போறாங்க? அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனாலும் ம், இருக்கு. ம், என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள்லாம் ம், யாகம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ம், பரிகாரம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ம், இறை பரிகாரங்கள நாம செஞ்சு, ம், நாம எப்படி கோயிலுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சிருக்கோமோ, ம், அது மாரி நாம வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் போடுறோம். ம், அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, எல்லா தெய்வமும் நம்ம வழிபடுவோம். ம், ஒரு தெய்வம், 2 தெய்வம் கிடையாது. எல்லா தெய்வத்தையும் நம்ம வழிபட்டுட்டு வர்றோம். ம், அப்ப எல்லா தெய்வத்தையும் நம்ம வழிபட்டு வர்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ம், நமக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கோ, ம், அது மாரி தான் அந்த தெய்வமும் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். ம், அதனால இந்த பில்லி, சூனியம், ஏவல நெனச்சுக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா, ம், உங்களுடைய காலங்கள் கடந்து போயி, ம், கடைசி நேரத்துல, ம், இறுதி கட்டத்துல அப்பா கை முடியல, கால் முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு உருவாகாம இருக்க, ம், இறை பக்தி, இறை நம்பிக்கை, ம். தெய்வ வழிபாட்ட கடைபிடிங்க. ஓம் நம சிவாய நம. நமச்சிவாய. சிவாய் நம்ம மெயினாக சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.